புனித மாற்கு எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 6 இறைவார்த்தைகள் 53 தொடக்கம் 56. இயேசுவும் அவருடைய சீடர்களும் மறுகரைக்கு சென்று கெனசரேத்து பகுதியை அடைந்து படகை கட்டி நிறுத்தினார்கள். அவர்கள் படகை விட்டு இறங்கியவுடனே மக்கள் இயேசுவை இன்னார் என்று கண்டுணர்ந்து அச்சுற்று பகுதியெங்கும் ஓடிச் சென்று அவர் இருப்பதாக கேள்விப்பட்ட இடங்களுக்கெல்லாம் நோயாளர்களை படுக்கையில் கொண்டு வரத் தொடங்கினார்கள். மேலும் அவர் சென்ற ஊர்கள், நகர்கள், பட்டிகள் அனைத்திலும் உடல்நலம் குன்றியோரை பொது இடங்களில் கிடத்தி அவருடைய மேலுடையின் ஓரத்தையாவது அவர்கள் தொட அனுமதிக்குமாறு அவரை வேண்டினார்கள். அவரை தொட்ட அனைவரும் நலமடைந்தனர். சிந்தனை: இயேசு படகை விட்டு இறங்கிய போது கரையிலே கூடி நின்ற மக்கள் அவரை அடையாளம் கண்டு கொள்கின்றனர். இதற்கு முதல் நாள் இயேசு தம் சீடருடன் பெத்சாயிதா பகுதியிலே தனியே இருக்க வேண்டுமென்று போன போதும் அவர்களுக்கு முன்பாக அங்கு மக்கள் வந்து அவர்களுக்காக காத்து நிற்கின்றனர். எனவே இயேசு அவர்களுக்கு பலவற்றை கற்பித்தார் என்று சொல்லப்படுகின்றது. தொடர்ந்து 5000 பேருக்கு அற்புதமாக உணவு கொடுத்தார் என்பதை வாசிக்கின்றோம். அதன் பிறகு இயேசு 12 தமக்கு முன்பாக கப்பர்நகூமுக்கு படகிலே ஏற்றி அனுப்பி வைக்கின்றார். ஆனால் படகு புயலில் சிக்கப்பட அது கெனசரேத்து கரையை வந்தடைகிறது. இரவு நேர கடல் பயணத்தின் போதுதான் இயேசு கடல் மீது நடந்து சென்று கடலை அமைதிப்படுத்தினார். கப்பர்நகூமுக்கு என்று தொடங்கிய அவர்களின் பயணம் கெனசரேத்தில் முடிவடைந்தது என்பது தற்செயலாக நடந்ததா என்றால் இல்லை என்பதே ஆகும். தந்தையின் விருப்பப்படியே அது நடந்தது. இயேசு அந்த பகுதி மக்களுக்கு பணி செய்ய வேண்டுமென்று தந்தை விரும்பினார். இயேசுவும் அங்கு பணி செய்தார். அதன் பயனாக நிறைய விளைச்சலை அறுவடை செய்து கொண்டார். மக்கள் இயேசுவை உடனடியாக அடையாளம் கண்டு கொண்டது அவர்களின் ஆழ்ந்த நம்பிக்கையையும் ஆன்மீக உயிரோட்டத்தையும் வெளிப்படுத்துகின்றது. அவர்களின் அடையாளம் கண்டு கொள்ளுதலானது இயேசுவுடன் வெளித்தோற்றத்தில் கொண்ட பரிச்சயத்தை தாண்டி அவரை மெசியாவாக கண்டுணர வைத்தது. அவர்கள் இயேசுவை கண்டவுடன் அவர்கள் உள்ளங்கள் கலங்கின. பெரும் எண்ணிக்கையில் ஒன்று கூடினர். அநேக நோயாளர்களை அவரிடம் கொண்டு வந்தனர். இயேசு அங்கே வந்துள்ளார் என்று விரைவாக அயலில் உள்ள கிராமங்களுக்கு சொல்லி அனுப்பினர். அவ்வாறே கலிலேய கடலோரத்தில் நின்ற மக்களும் இயேசுவில் தாம் கொண்ட நம்பிக்கையை வெளிப்படுத்தினர். அதன் பயனாக எண்ணற்ற புதுமைகளை இயேசு அங்கு ஆற்றினார். இது அவரது சொந்த ஊராகிய நசரேத்தில் நடக்கவில்லை. இன்றைய வாசகம் குறுகியதாக இருந்தாலும் அது நம்பிக்கையினால் நிறைந்துள்ளது. அநேகம் பேர் இயேசுவை நோக்கி ஆர்வத்தோடும் நம்பிக்கையோடும் செல்வதை வெளிப்படுத்துகின்றது. இந்த மக்கள் கூட்டம் நாம் இயேசுவை எவ்வாறு அணுகிச் செல்ல வேண்டும் என்று கூறுகின்றது. இயேசுவை உடனே அடையாளம் கண்டு கொண்ட கெனசரேத்து மக்களை இன்று சிந்திப்போம். இயேசுவை சந்திக்கும் போது அவரது பிரசன்னத்தை நாம் அடையாளம் கண்டு கொள்கிறோமா? நற்கருணையில், எமது செபங்களில், அன்றாடம் சந்திக்கும் ஆள்களில். அவ்வாறு கண்டு கொண்டால் உடனே மற்றவர்களை இயேசுவிடம் அழைத்து வர வழிவகைகளை தேடி கண்டு கொள்கிறோமா? செபம். ஆண்டவரே, திருப்பலியில், இறைவார்த்தையில், அடுத்திருப்போரில் உம்மை கண்டுகொள்ள அருள் தாரும். ஆமென்.